Hello everyone, Assalamu alaikum. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு லாங் வீடியோ மாதிரி தான் பார்க்க போறோம். ஸோ லாங் வீடியோ என்னடா 3 நிமிஷத்துக்கு இருக்குன்னு பார்க்காதீங்க. டே இன் மை லைஃப் vlog மாதிரி தான் எடுத்தேன். பட் வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆகுதா, ஸோ எனக்கு என்னத்த எடுக்கிறதுனே தெரியல. அதனால இது ஒரு 3 நிமிஷம் வீடியோவாக தான் இருக்கும். இன்ஷால்லா நெக்ஸ்ட் டைம் லாங் வீடியோவாக போடுறேன். இடையில பார்த்தீங்கன்னா ஷார்ட் வீடியோஸ் தான் போட்டுட்ருந்தேன். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி வீடியோஸ் போட்டு. இது வந்து டே இன் மை லைஃப் vlog தான். ஸோ மார்னிங் எந்திரிச்சோன்னே பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் வீடு கூட்டுற வேலை தான் பார்த்துட்ருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் உங்களோட 2 விஷயத்த ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் வந்து நியூவாக ஒரு பெர்ஷியன் கேட் வாங்கியிருக்கோம். ஸோ இது இப்போ வாங்கலை, டிசம்பரில் வாங்கினது. பட் நான் இப்போ தான் வீடியோவில் காட்டுறேன். நம்மள்ட்ட இருந்த ஏற்கனவே பூனை வந்து காணா போயிடுச்சு. அது வந்து ஜூலைலேயே காணா போயிடுச்சு. ஸோ திரும்ப வரவே இல்லை. திரும்ப வரோன்னு வெயிட் பண்ணோம், பட் வரவே இல்லை. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஒரு 3 months கழிச்சு டிசம்பரில் தான் வந்து இவளை வாங்கினோம். ஸோ இவள் பேர் வந்து ஹைரா, கேர்ள் தான். இது வந்து இப்போ வந்து ஒரு 5 months, அதாவது நாங்கள் வாங்கும்போது ஒரு 2 month பேபி, இப்போ 5 month கிட்ட ஆக போகுது. ஸோ கொஞ்சம் வளர்ந்துருச்சு. நான் இப்போ தான் வீடியோலேயே காட்டுறேன். அத்தா டிசம்பரில் வந்திருந்தப்போ தான் வந்து இவளை வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இந்த கலர் பார்த்திங்கன்னா எங்கள் பழைய பூனை கலர்லேயே இருந்துச்சு. ஸோ அதனாலே டக்குன்னு இவளை வாங்கிட்டோம். நெக்ஸ்ட்டு இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பீட்ஸ் பிஸ்னஸ் தான். ஸோ பீட்ஸில் ப்ரேஸ்லெட்டு, மாஸ்க் எக்ஸ்டென்ஷன் இதெல்லாம் செஞ்சு சேல் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ஆக்சுவலாக என் தங்கச்சி ஸ்டார்ட் பண்ணியிருக்கா இந்த பிஸ்னஸ்ஸு. இது பார்த்திங்கன்னா இந்த மந்த் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் நிறைய ஆர்டர்ஸ் வந்துட்டுருக்கு. உங்களுக்கும் வேணும் அப்படின்னா மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு இன்ஷால்லா காண்டாக்ட் பண்ணுங்கள். கஸ்டமைசேஷனும் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் இவளோட விளாண்டுட்டு இருந்தோம். இவள் பார்த்திங்கன்னா சரியான அருந்த வாள். ஸோ இந்த மாதிரி கொசு வலையில் ஏறுறது, ஃபிஷ் டேங்க்கில் ஏறி மீன் பிடிக்கிறது, அப்புறம் கிச்சனில் இருக்க ஜாமான்லாம் தள்ளி விட்றது, இந்த வேலைலாம் பார்த்துட்ருக்கா. ஸோ பழைய பூனை வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும். இவள் அதுக்கு அப்படியே டபுள் மடங்கு ரொம்ப சரியான வாளாக இருக்கா. அப்புறம் வந்து இந்த பீட்ஸ் பிஸ்னஸ்க்காக கொஞ்சம் திங்ஸ்லாம் ஆர்டர் போட்டிருந்தோமா, அதெல்லாம் வந்துருச்சு. அது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருந்தோம். ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் ஆர்டர்ஸ்லாம் இருந்துச்சு, அதை தான் செஞ்சிட்ருந்தோம். 11 piece மாஸ்க் எக்ஸ்டென்ஷன் வந்து ஒரே மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து அவளால் தனியாக செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்ருந்தேன். அது கூடவே கொஞ்சம் ப்ரேஸ்லெட்லாம் ஆர்டர் இருந்துச்சா, ஸோ அதுவும் சேர்த்து செஞ்சிட்ருந்தோம். ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பேசிகிட்டே வந்து இந்த ப்ரேஸ்லெட்டு, மாஸ்க் எக்ஸ்டென்ஷன்லாம் செஞ்சிட்ருந்தோம். அதுக்கப்புறமா அன்றைக்கி இந்த ப்ரேஸ்லெட் ஆர்டர் இருந்துச்சு. நேம் வச்சு டாம் வச்சு கேட்டிருந்தாங்க கஸ்டமைசேஷன் பண்ணி. ஸோ அதுதான் வந்து என் தங்கச்சி செஞ்சிட்ருந்தா. செஞ்சு முடிச்சுட்டு அவள் சேனலுக்கு வந்து பேக் அண்ட் ஆர்டர் வித் மீ வீடியோ மாதிரி எடுத்துகிட்டு இருந்தா. ஸோ அதை அப்படியே நான் பார்த்துட்ருந்தேன். அவள் சேனல் லிங்க் வந்து நான் கொடுக்குறேன், போய் பாருங்கள், நல்லாயிருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக. ஸோ இந்த ப்ரேஸ்லெட் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் படிக்கிறதுக்கு போயிட்டேன். நெக்ஸ்ட் டே எனக்கு தமிழ் ரிவிஷன் எக்ஸாம் இருந்துச்சு. ஸோ அதான் படிச்சுட்டு இருந்தேன். இன்ஷால்லா அடுத்த வீடியோ வந்து லாங் வீடியோவாக போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய்.